கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். போய் பிச்சைக்காரத்தனமாக போய் என்ன பண்ணுறது, இறைவா எனக்கு வந்து ஒரு 75 கிலோவில் ஒரு பொம்பளை கொடு. என்ன சிரிக்கிறீங்க, என்ன உண்மைதான். ஏன் கேட்க மாட்டீங்க? உங்களுக்கு சொல்லித்தரல. உங்களுக்கு என்ன சொல்லித்தரல? ஒரு பொம்பளையை எப்படி கேட்கணும்னு உங்களுக்கு சொல்லித்தரல. அதனால் கண்மூடி என்ன சொல்கிற, அழகான பொண்ணு கொடு, அழகான பொண்ணு கொடுன்னு கேட்குற. கடவுள் குறை குழப்பம். நம்ம எல்லாரும் அழகழகாக தான் பண்ணியிருக்கோம். இவன் எதை அழகு சொல்கிறான், புரியுதா? நீ கேட்கறதுக்கு கிளியராக இல்லை, புரிஞ்சிச்சா? என்கிட்ட நிறைய இருக்குது, எல்லாமே அழகானது. நான் ஒரு கடவுள், என்கிட்ட என்ன இருக்குது, எல்லாமே அழகானது. நான் செஞ்சது அசிங்கமானது ஒன்று செய்வேன் நான். நீ என்கிட்ட வந்து என்ன கேட்குற, நான் எதை கொடுக்குறது? திரும்ப கேட்குறேன், உனக்கு புரியவே இல்லை. நான் பேசிட்டு உனக்கு புரியவே இல்லை. ஏன்னா நீ பேசினுக்கிற, எனக்கு அழகாக அந்த குத்தம் ஆயிர, சிரிக்கிற, வெட்டிக்கிற, குத்திக்கிற, சுத்துற, என்னென்னோ பண்ணுற, கிளியராக இல்லை. நான் சொல்கிறேன், கடவுள்கிட்ட போய் கேட்கும் போதே கிளியர் கட்டார். 79 கிலோ இருக்கணும், கன்னத்தில் குழி இருக்கணும், கலராக இருக்கணும், தொட்டா சிவப்பாக ரத்தம் வந்துடணும், புரியுதா? நான் எதுவுமே பண்ணா கட்டிட்டு நீ நல்லா வேலை செய்யறேன்னு சொல்லணும். இல்லை டீட்டெயிலாக எழுதுன்றேன் நான், டீட்டெயிலாக நீயே எழுதி பாரு. அம்மா கடவுள்கிட்ட போய் கேட்பேன், இவ்வளோ எழுதுனோடனே என்ன பண்ணுவேன், அம்மா தேடுவேன். அம்மா எல்லாம் என்ன பண்ணுவோன்னா மிஷின் ஒன்று கணக்காக மறைச்சி வச்சுட்டு நடக்கும்போது பார்த்துன்னே இருப்பேன், 79 வருதா இல்லையான்னு. புரியுதா? போகிறவங்களெல்லாம் நிற்க வச்சு என்ன பண்ணுவேன். இப்போ கடவுளுக்கு வேலை முடிஞ்சிச்சு, பிரச்சனை எங்கே ஆயிடுச்சே? எடுத்துக்க தெரியல. என் தேவையில் நான் என்ன பண்ணல, கிளியராக இல்லை. எனக்கு இது தேவை அப்படின்னு நான் இருந்துட்டேன்னா, உனக்கு தேவை கட்டாயமாக சந்திக்கிறதுக்கு கடவுள் காத்துக்கிறாரு. நீ என்ன பண்ணல, உன் தேவையில்லை, அக்கறையாகவே இல்லை, உனக்கு சொல்லி தரலன்ற. நான் உனக்கு என்ன தேவைன்னு உன்னே கேட்கல. நீ எல்லாம் அழகான பொம்பளை கேட்டால் நீ என்ன கேட்டுனுக்கிற? அழகுன்னு சொல்லி ஒருத்தரும் ஒரு மாதிரி இலக்கணம் வச்சுங்கிறான். ஒருத்தருக்கு அழகுனா ஒருத்தருக்கு ஒன்று அழகாகுது. ஒரு 20 பொம்பளை ஒன்றா நிற்க வச்சிரு, யார் அழகுன்னு நீ சொல்லு, நான் பார்க்குறேன். கடவுள் இது 20 பேரையும் அசிங்கமாக செஞ்சுருப்பாரா? எல்லாரும் இப்படி தான் செஞ்சுருப்பாரு. நீ அழகுன்னு நீ குள்ளமாக இருக்கிறவங்கள நினைக்கிறியா, உயரமாக இருக்கிறவங்கள நினைக்கிறியா? குள்ளமாக அழகாகிறாங்கன்னு நான் சொல்கிறேன். நீ சொல்கிற இவ்வளோ குள்ளமாக எப்படி இருக்குது? பாட்டு வர என்கிட்டயே பாடி கட்டுற. நெட்டை குட்டை ரெண்டும் வரும்போது இந்த ஒட்டகம் தான் கட்டி கீழே குட்டை மாடை பிடிச்சான். அது மாடு மாதிரி வாழ்கிறதுக்கு தான். அது அன்பு செலுத்துறதுக்கு என்ன வேணும்? காஃபி கொடுக்கறதுக்கு எவ்வளோ உயரம் இருக்கணும்? காலையிலேருந்து எனக்கு ஒரு காஃபி கொடுக்கறதுக்கு எவ்வளோ உயரம் இருக்கணும் சொல்லு. காப்பியே கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? அப்போ சினேகிதனி சினேகி எப்பயா புரியுதா? அப்போ கடவுள்கிட்ட என்ன பண்ணல நீ? உன் தேவையே தெரியல, அவங்ககிட்ட போய் கேட்டுக்கிறியா? அந்த ஆவான் உங்களெல்லாம் பார்த்து அப்படியே பயப்படுறான். ஐயோ இவங்களை ஏன்டா நம்ம படித்தோம், நம்மளை சந்தேகப்படுற அளவுக்கு ஒரு ஆயிட்டானுங்களே, இவ்வளோ கொடுத்து என்ன வந்து கேட்டுக்கிறானேன்னுவான். அங்கே எல்லாம் போட்டான், எங்கே வந்து கேட்டுக்கிறான்? புரியுதா? அதுவும் சின்ன தோட்டத்தில் இருந்தால் பார்த்தா அது ஒன்று வெளியே அமிச்சு விசாலமாக வாழுங்கடான்னு அமிச்சா என்ன பண்ணுக்கிறீங்க? இங்கே வந்து பேர் கூட இப்போ கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கடவுள்கிட்ட கேட்கலாம். எப்போ? நான் தான் இன்னும் லிஸ்ட்டில் எப்படி இருக்குண்ணா? அது பல்பொருள் அங்காடி எல்லாம் வித்துன்னு பண்ணி என்ன பண்ண முடியாது. அங்கே போய் இங்கே ஏன் பீஃப் விற்கிறீங்கன்னு கேட்டியானாக்கா ஒதிப்பானுங்க. அமெரிக்காவில் போய் கேட்டியானா, இங்கே தான் கேஎஃப்சியில் பீஃப்லாம் வைக்கலையா? நீங்களாம் எப்பேற்பட்ட ஆளுங்க? நீங்கள் ரொம்ப நாகரிகமான. அங்கே போய் எப்படி சில பேர் சிக்கன் தான் சாப்பிட்டுக்கிறான். சில லூசுங்கள்லாம் இருக்குது தான் செய்யுது. அங்கே போனாலும் அங்கே போய் பீஃப் சாப்பிட்டுங்களோம் இருக்குது. நான் ப்ரொமோட்டர்லாம் கிடையாது. சாய்ஸ் யாருது? உனக்கு அதுவே தெரியல, கடவுள்கிட்ட போய் கேட்குற. புரியுதா? என் தேவை எனக்கு தெளிவாயிடுச்சேன்னா தெளிவாகும் போதே உனக்கு கச்சணுன்றேன் நான். உன் பிரச்சனையே என்னதான்? தேவையில் உனக்கு தெளிவாக இல்லை. உன் தேவையை வர வேற யாரும் நிர்ணயிச்சுக்கிறான். கையில் சிவப்பு கயிறு எதுக்கு சொல்லு? எவனோ நிர்ணயிச்சிட்டான். என்னான்ட்டு கயிறு கட்டினாக்கா உன் நல்லது நடக்கும்ட்டு நீ என்ன பண்ணுகிற?
கூழ் ஊற்றிட்டா கேட்கணும் மரியாதை கடை. எங்கள் ஊரில் வேலில் சாமியெல்லாம் ஆடுவாங்க. வேலை வேலுக்கு குத்திடுவேன் அப்படி இப்படிலாம் சொன்ன உடனே அது கத்தி எடுத்துன்னு வந்துட்டேன். கத்தி வச்சுன்னு இருப்பாங்கல்ல அந்த அம்மன்லாம், வேலு இல்லை சூளம் குத்திட போகிறாங்கன்ட்டு வேலை ஏற்றுட்ட உடனே போலீஸ் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டான், ஏம்மா ஆடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், நல்லா லைட்டு கிட்ட போட்டு 4 பேர் ஆனா தானேம்மா, வாலிமான அப்போ நான் வாலிமான பையன், பசங்கள்லாம் பார்ப்பாங்க தானே, இது எல்லாம் ஆடணும்ல, சாமின்னா எல்லோரும் தானே, நீ ஆடுறது ரசிக்க தானேம்மா வராங்க, நீனா குறிப்பிட்ட ஆளுங்களாம் வந்து பார்க்கணும், மற்றவங்களெல்லாம் குத்திடுவானா எப்படி அது கேட்டார். நான் ஆடும்போது தான் ஆத்தா இப்போ வேற ஆடின்ட்டாங்க. எதனா இருந்துன்னு போ, நான் என்ன பண்ணேன் புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு. இப்போ நான் கடவுள் கோயிலுக்கு எதுக்கு போகிறேன்னு நினைக்கிறீங்க? பெரியபாளையம் போகிறவனா சாமி கும்பிட்டு போகிறானே, வேப்பஞ்சலம் கட்டின்னு திரிவாளுங்க வெளியில் எங்கன்னா தெரியும்னு பார்க்கறதுக்கு போகிறான், என்ன பண்ண போகிறீங்க? அதில் 2 பேர் பண்ண மாட்டானா? சர்ச்சுக்கு போகிறவங்களாம் கட்டாயமாக அப்படியே நல்ல ஒரு சீக்கிரம் வந்துட்டு வர போகிறானே, அங்கே யாருன்னா மேரிலாம் ரீட்டா வருவாங்க, ஜெட்டி தெரியும்னு போகிறான், அப்படித்தானே? அதுதான் ஐயப்பன் கோயிலுக்கு மட்டும் கருப்பாக போயின்னுக்கிறானுங்கன்னு வச்சுக்கிறியா? முடியாத போனவங்க 2 பேர் அப்படி போயிருப்பான், அப்படி தானே? நபி சொல்லிட்டாருன்னு நிறைய பேர் என்ன பண்ணுகிறாங்க, செஞ்சுக்கிறாங்க. மாற்ற முடியாது, நம்ம அந்த பக்கம் தலையிடவும் கூடாது. ஏன்? அது மன கிளர்ச்சியை உண்டாக்கும், மத வெறியை உண்டாக்கும். அவங்க வந்து என்ன ஆகிடுவாங்க, உணர்வுகள் புண்படும். கரெக்டானே? இப்போ கடவுள் முஸ்லீமை படித்தாரா, கிறிஸ்துவனை படித்தாரா, இந்துவை படித்தாரா? பாட்டை எழுதினான், உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம். புரியுதானே சார்ன்ட்டு இப்போ போய் கேட்கலாமா அவர்கிட்ட போய்? அசிங்கம் இல்லையா இது? எங்கள் அப்பா ரூமாக கட்டி கொடுத்துக்கிறான், இதில் எனக்கு இந்த ரூம் கொடுன்ற என்ன பண்ணுவான்? எந்த ரூம்டான்னு கேட்குறான். அவனா கேட்குறான், நீ கேட்டியா நீ மாதிரியே? இல்லை, கதவு சாவி எல்லா சாவியும் சொன்ன தான் வச்சுக்கிறான், இது எந்த கதவுமே பூட்டல, எதெல்லாம் போய் தங்கிக்கலாம். நீ என்ன பண்ணுற? அங்கே போய் கேட்குறீ நியாயமா? உனக்கு இந்த பூமியில் இன்னும் இல்லை, அங்கே போய் கேட்குறேன் சொல்லு. எல்லாம் செருப்பு போட்டுக்கிறாங்க, நான் செருப்பு போடல. அப்படியா? எனக்கு ஒரு செருப்பு ஒன்று கேட்டியா கடவுள்கிட்ட? இப்போ நான் நல்ல காலை கொடுத்து செருப்பு போட்டு பாதுகாப்பாக வேணா செருப்பை அவுத்து போட்டு போகிற, அந்த திட்ட மாட்டான். புனிதமான காலுக்கு புத்தியை கொடுத்து உனக்கு செருப்பு தைக்கிறதுக்கு அறிவும் கொடுத்து வச்சுரு, செருப்பு போட மாதிரிடா நான் ஏன் கேட்பானா? கேட்க மாட்டேனா? அதை புண்ணாக்குறான், ரணமாக்குறான், வலியாக்குறான். வலியெல்லாம் கடவுள் கொடுத்துட்டாரு, பொறுத்துக்கணுன்றான். அவனை நீ பொறுத்துக்கிறியா? என்ன அது அர்த்தம்? வலியை பொறுத்துக்கலாமா? வலி எதுக்கு? வலி எதுக்கு வருது? சரியாக்கிக்கிறதுக்கு. வலியை ஒத்துக்கிற. ஊரில் இருக்கிறவனா உன்னை மலட்டின்றான், ஒத்துக்கிற. நான் மலட்டின்னு சொன்னவன என்ன பண்ணோம்? அது புருஷனே சொல்கிறான். ஊரில் இருக்கிறவனா சொன்னால் கூட பரவாயில்ல, புருஷனே சொல்கிறான், யார் உசாராகனா? அப்புறம் பிரச்சனை யாருது? இப்போ யார் சரியாக வாழணும்? யார் சரியாக வாழல? கடவுள் என்ன பண்ணுவார்? கடவுளே எனக்கு ஒரு புள்ள கொடுனா எப்படி கொடுப்பாரு? சொல்லணும்ல, டீட்டெயில் பண்ணணும். கடவுளே எனக்கு இது மாதிரி ஒன்று பிறப்பு கொடுத்துக்கிற, எனக்கு புள்ள வேணும், ஏன்னா ஒரு டியூப் ஒன்று அனுப்பு, அதை நான் என்ன பண்ணுறேன் கேட்கணும் தானே? கேட்டியா? அப்புறம் இப்போ சொல், கடவுள்கிட்ட கேட்கலாமா வேணாவா? ஏன் எதனா கொடுக்கலன்னு சொல்லுன்றேன் நான். 79 கிலோவில் ஒரு பொம்பளை இருக்கிறாளா இல்லையா? அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் நகை போட்டு 75ன்னு வச்சுக்கேன், ஒரு 4 கிலோவில் எதனா ஒன்று போட்டு என்ன பண்ணலாம், 79 கிலோவா மாற்றிக்கோ. அப்படி எதனா இருந்ததுன்னா கைவிட்டுன்றேன் நான். எப்படியும் ஜெட்டி ஒரு 100 கிராம் இருக்கும், நான் உனக்கு குறைக்கிறதுக்கு கூட்டுறதுக்கு ஆலோசனை கொடுக்குறேன். என்ன பணம் வேணும்? பணம்னா எதை பண்ணாலும் பணம் வரும். திருன்னா பணம் வரும், பொய் சொன்னால் பணம் வரும், என்ன மாதிரி சாமியார் ஆகிட்டா கூட பணம் வரும். நிறைய பேர் சாமியார் ஆகிட்ட பணம் வரனே சாமியார் ஆகிடுறான். நான் அப்படி ஆனவங்க கிடையாது. நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறான், இவர் பணத்துக்காக சாமியார் ஆகிட்டாருன்னு. இல்லை, எனக்கு 27,000 சில்லற 493 ரூபாய் பென்ஷன் இருக்குது எனக்கு. அதுக்கப்புறமா தான் நான் சாமியார் ஆகிக்கிறேன். ஒழிச்சு சம்பளம் வரும் எனக்கு, நம்ம கஞ்சி குடிச்சிட்டு நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ட்டு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? பணம் சம்பாதித்துக்கு என்ன செய்ய? கல்லூரி பணம் வராதா? மீன் பிடிச்சா வராதா? செருப்பு தேய்ச்சி கொடுத்தா வராதா? கக்கூஸ் கழுவி விட்டால் காசு வராதா? நீங்களே சூத்த கழுவின்னு உங்கள் கையெல்லாம் அழுக்காகுது, நான் கழுவி விட்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு சூத்த கழுவுறதுக்கு 100 ரூபா வாங்கினாக்கா 4 சூத்து கழுவினா 400 ரூபா வராதா? என்ன பிரச்சனை இவனுக்கு? நான் சூத்து கழுவி பழைய மாட்டேன்னே சொல்கிறான். நான் ஒருத்தர் என்ன செய்யலாம் சொல்லியா? கக்கூஸ் கழுவினா காசு தர மாட்டானா? கண்ணாடி துவச்சா காசு தர மாட்டானா? வீடு வாசல் பெருக்கிட்டு கோலம் போட்டால் காசு தர மாட்டானா? பாத்திரத்தை கழுவுனா காசு தர மாட்டானா? பணம் ஒன்றுன்னு கடவுள்கிட்ட போய் கேட்பியா? இவ்வளோ சேர்த்து விட்டு கடவுள்கிட்ட போய் நேராக பணம் ஒன்றா பிரிண்ட் வச்சு வச்சுக்கிறாரா?
உழைக்காது யார் தப்பு? அப்புறமா சரி படிச்சுட்டு பணம் சம்பாதினா படிச்சுட்டு பணம் சம்பாதி, டையெல்லாம் கட்டி இன்னும் இங்கிலீஷில் பேசினா தான் பணம் தரணும், இங்கிலீஷ் கற்றுக்க என்ன பிரச்சனை? ஹிந்தியில் பேசினா தான் பணம் கிடைக்கும், என்ன பண்ணு? புரியலையா? பணம் கிடைக்குமா கிடைக்காதா? கை கால் எல்லாம் நல்லா வச்சுன்னு பணம் கிடைக்கல, பிச்சை எடு, பணம் கிடைக்கும். பிச்சை தவிர தர்மம் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆளுக்கிறான் தானே. நான் நல்லா தாங்கிறேன், எனக்கு உழைக்க தெரியாது, யாருன்னா காசு போடுங்கன்னே கேளு. என்கிட்ட வேலைக்கு வா, 5000 ரூபாய் சம்பளம் இதுன்ற. நீ பணம் கிடைக்குதுனாக்கா எனக்கு கோடி ரூபாய் வேணும், 10 கோடி ரூபாய் வேணும், 100 ரூபாய், அதில் மட்டும் கிளியராக நம்பர் இருக்குது, தெரிஞ்சு வச்சு. 10 கோடி சம்பாதிச்சுட்டு பாரு, அதனால ஒன்றும் லாபம் கிடையாதுன்னு உனக்கு புரியும். நீ இங்கிருந்து பார்க்கும்போது தான் அதெல்லாம் பெருசு மாதிரி தெரியும். பசி இருக்கணும், சோறு இருக்கணும், புரியுதா? அழகான பொம்பளை கட்டினவங்களாம் ஆம்பளை கிடையாது, கேள்வி கட்டினா கூட வேலை செய்யறதுக்கு ஒர்க் இருக்கணும், புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? நீ ஆம்பளை இல்லைனாக்கா அசிங்கமாகுது பொம்பளைன்னு பிரச்சனை எங்கே? அப்புறமா என்ன பணம் முடியுமா முடியாதா? எந்த வேலை செய்யலாம்? அப்புறமா வானான்னு யார் சொன்னா? திருடலாம் போய் சொல்லலாம், இதெல்லாம் வானா உன் மனசாட்சிக்கு விரோதமாக இது தேவையில்லை, ஏன்டா நான் திருடி சம்பாதிக்கணும், நான் உழைக்க முடியும்னா கார் கழுவிட்டு பணம் சம்பாதி செய்ய முடியாதா என்ன? காரை கவுத்துனா போய் டிராஃபிக்கில் நின்று அங்கே தண்ணி எடுத்து ஊற்றிட்டு காசு கேட்குறான், வெறுப்பாக மாட்டான் அவன், அவசரமாக போயின்னுக்கிறான். என்ன அதுமாதிரி பணம் வர சம்பாதிக்கணும், இடத்துல ஒரு இடத்துல உட்காந்துன்னு காரை துவச்சி கொடு, அப்படி தானே? எல்லாம் 500 ரூபாய்க்கு தொடைகிறாங்க, நான் 400 ரூபாய்க்கு தொடைகிறேன்னு. ஷூ பாலிஷ் பண்ணு, புரியல என்ன சொல்கிறேன்ட்டு? அதுமா செருப்பு தைச்சி கொடு, செய்யறதுக்கு வேலை இல்லை. வள்ளுவர் பெருந்தகை சொல்லிட்டாரு, தொழில்னா அது விவசாயம் தான், அது நிலமகளுக்கு விதை போட்டால் வந்துடும்ன்றார். உங்கள் தெருவில் இருக்கிற ரோட்டை மட்டுமே பராமரிச்சு காசு கேளு, டெய்லி காலையிலேருந்து உன் தெருவு மட்டும் பெருகிடு. திறமை வளர்த்துக்க மாட்டேன், நான் யாருக்கும் உதவ மாட்டேன்னா எப்படி வரும் பணம்? புரியல என்ன சொல்கிறேன்ட்டு? இங்கேயே கொடுத்தோம் வா, நாத்தியமாக எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி காசு சம்பாதிச்சுட்டு போ. செய்ய முடியாதா என்ன? 4 பேர் போட்டிக்கு வரலாமே, நானா நீ அண்ணே, இருவர்களையும் இன்றைக்கி வேலை இல்லை, நாளைக்கு வேலை இருக்குது, இப்போ அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன்னு தானே சொல்லுங்கிறாங்க. எல்லாத்துலேயுமே வேலை. உங்கள் வீட்லேயே நீங்கள் உங்கள் பொருளெல்லாம் சரியாக அடிக்க வச்சுக்கிறீங்களா என்ன? அங்கேயே செய்யறதுக்கு வேலை நிறைய இருக்குது. முதல்ல செஞ்சு பாருங்க, எல்லாம் வரும். பணம் வராதான் என்ன? எப்போ வரும்? சேவை செஞ்சால் தான் வரும். என்ன சுதர்மா? ஏமாத்துறான். இந்த சுதர்மா சூத்துமாலாம் நம்பக்கூடாது, புரியுதா? நீ செக்கிலியாக போஞ்சிட்டு செருப்பு தான் தைக்கணுன்றது பைத்தியக்கார தானோ. நான் செக்கிலியாக போஞ்சிட்டேன், ஷூ கம்பெனி வைப்பேன்னு சொல்லி நியாயம் இது. இந்த சுதர்மா குதர்மாலாம் யார் கதை? நீ வயிறு இவ்வளோ பேச்சு வச்சுன்னு மாலை போட்டுன்னு பேசினா தான் போவேன்னாக்கா யார் தப்பு? நான் இவ்வளோ பேசுகிறேன் விட்டு விட்டானுங்களே, என்ன பண்ணலாம்? அவன் எதுவுமே பேச மாட்டானாம்மா, அழுவான் அவன் பார்த்தாவே. கிளிஸ்டன் போட்டுனா எதுன்னு முடியும். எந்த சுதர்மாவும் கதர்மாவும் இங்கே இல்லை. அது தேவையை தெரிஞ்சு அதுக்கேற்றபடி உழைச்சி வாழுது, புரியுதா? இவங்க இப்படிக்கிறாங்க, இவங்க இப்படிக்கிறாங்கன்னா ஏன் பாரு, இவங்க ஏன் இப்படி ஆனாங்க, இவங்க ஏன்னா சந்தர்ப்பத்தினால சூழ்நிலையால் மட்டும் கிடையாது. உனக்கு என்ன சந்தர்ப்பம் கொடுத்தாலுமே நீ என்ன செய்யறதுலன்னா அந்த அனுபவிக்கத்தே இல்லை. நீயாவே ஒரு முடிவு பண்ணி நீயாவே ஒன்று நான் மாட்டு வண்டியில் தான் போவேன், கம்ஃபர்டபுளாக இருக்குது, எகிரி குதிக்கும் போது நல்லா இருக்குது, மாடும் வாழும் நானும் வாழ்வேன் அப்படின்னு நீ சொல்கிற. நான் சொல்கிறேன் மாடு ரெண்டும் பாவம், அதை வெட்டி சாப்பிட்லாம், டிராக்டரை போட்டு என்ன பண்ணலாம், ஓட்டலான்றேன். என்னடா இன்னும் வண்டி வச்சுன்னு செஞ்சுங்கிறீங்க, வானே வேணாம் பறக்கலாம், எது சரி? அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி வாழ்ந்துங்கிறான், கரெக்ட் தானே? புரியுதா? இதில் சுதர்மா எங்கே வந்தது? இந்தியாவில் போந்துட்டேன்னா உன்னை ஏதோ ஜாதி பேர் சொன்னால் உனக்கு ஒத்துக்கிட்டு யார் தப்பு? எங்கே சுற்றி யார் பிரச்சனை? என்னை பார்த்தே கற்றுக்கன்றேன் நான். என்ன எல்லாம் ஒருத்தன் பார்ப்பான், நான் கேம்பிளையாக செட்டியாக சொல்கிற மாதிரி நான் ஒரு பறைய என்ன பிரச்சனை பொறுப்பில். ஆனால் நான் அது கிடையாதே, யார் ஒத்துக்கணும்? எனக்கு புரிஞ்சிச்சு, பறையெல்லாம் நான் கிடையாது. என்ன நீ பறையன் தானே, வா எங்கள் லிஸ்ட்டில் சேர்னா என்ன பண்ணுறது? சேரலாமா? அப்போ என்ன அர்த்தம்? ஒத்துக்கிறேன் நான். அப்போ சுதர்மா கதர்மாலாம் வேலை செய்யுது. எந்த சுதர்மாவும் ஓட முடியுது யார்? ஆனா போந்துட்டோம், அதுக்கு நான் ஆண் மாதிரியே இருக்கணுமா? எல்லோரும் தான் கட்டி பிடிச்சிட்டு எல்லோரும் மேலே தான் தோல் போட்டுக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் ஆம்பளையாக இருக்க முடியுமா? ஒருத்தன் முடியுமையா? அப்புறமா இது புரியாமல் என் மேலே உனக்கு துக்கமாகி இருந்தாலும் எல்லாரும் மேலேயும் கை போட்டுக்கிறாரு, பொம்பளை மேலாம் கை போட்டு துக்கப்பட்ட நான் என்ன பண்ணுறது? நீ போய் பாரு, உனக்கு தெரியும்.
அது ஒரு கஷ்டம். நாலாவது வேலை செய்ய முடியாதுங்கன்றுவேன். கடவுளே நிற்கணும்னு எவ்வளோ நாள் வேண்டுவேன்? முடியாது. உனக்கு அவ்வளோ தூரம் போகலாதனால என்ன நினச்சிக்கிற உங்களை பார்த்து போகிறப்பட்டு இது ஒரு வேலையை செஞ்சு பாரு நீ, அப்போ தெரியும் உனக்கு கஷ்டம். இல்லை நீ ஒரு பக்கம் ஆம்பளை ஆகி போட்டு வரவங்களுக்கெல்லாம் புள்ள கொடுப்பேன், பெர்டிலிட்டி சென்டருக்கு போகாதீங்க, நான் ஆம்பளைங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிக்கிறேன் ஒரு சங்கம் வச்சுக்கிறோன்னு சொல்லி ஆரம்பித்து இது மாதிரி புள்ள இல்லாதவங்களுக்கு புள்ள கொடுப்போம் ஒரு சங்கம்னு வச்சுக்க முடியுமான்னு பார்த்துடலாம். அம்மா வேணா பேசிங்க முடியுமா? ஏன் அடிக்கலாம் முடியாது. அடிக்கலாம் வர்றது கிடையாது, நம்மளால அடிக்க முடியாது. அவங்க எங்கே அடிக்க வருவாங்க? முடியாதுயா, சொம்மனா பேசிங்கிறேன். நம்ம முடியாதுன்னே ஒத்துக்க மாட்டேன்ற. பொண்டாட்டி 4 வாட்டி கூப்பிட்டாலும்னாவே முடியாது. ஆமாம், எங்கள் மாமா நல்லவர் நீங்கள் அந்த நீ என்ன சொன்னாலும் நான் நல்லவனாக இருக்கலாம் நீ, ஆனால் வேலை செய்ய முடியாதுன்னா செய்ய முடியுமா? அப்புறம் எப்போ புரியும் அது? இயலாமைன்னு ஒன்று இருக்குதா இல்லையா எல்லாருக்குமே? அப்புறமா என்ன இந்த சுதர்மா கதர்மாலாம் விட்டுட்டு கடவுள்கிட்ட போய் கேட்கறத விட்டுட்டு நான் என்ன செய்யணும், நான் என்ன பண்ணல, நான் என்ன பண்ணால் நல்லா இருப்பேன்னு யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும்? எனக்கு என்ன ஓணும், அதில் கிளியர்னா இருக்கிறேன்னா நான் என்ன செய்யலை. ஒருத்தன் டாக்டர் ஆகிறான்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறான், படிச்சுக்கிறான், அதனால் என்ன ஆகிறான் அவன் டாக்டர் ஆகிறான். நீயும் டாக்டர்னு போட்டுக்கோ, போ என்ன பண்ணு துட்டுக்கிட்ட கூடு என்ன பண்ணுறாங்க. நிறைய பேர் ஆக்டருங்கெல்லாம் டாக்டர் பட்டம் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஊரில் இருக்கிறவங்க போனவங்க வந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க? ஒன்றும் வேணாம், மருத்துவர் போட்டுக்கோ, எங்கன்னா போ தடிக்கு விழு. ஆமாம், இங்கே சித்த வைத்தியசாலைன்னு எதனா இருக்கும், போய் சேர்ந்துரு. ஒரு 6 மாதம் கோர்ஸு. என்ன பண்ணுவாங்க? கட்டு மூலிகைலாம் சொல்லுவாங்க. நெல்லிக்காய் சாப்பிட்டேனாக்கா அதுவாகிடுவேன், கீழே நெல்லி சாப்பிட்டேன்னா அதுவாகிடுவேன். ஒன்று எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோ. 4 பேருக்கு மருந்து கொடுத்துரு, என்ன ஆகிடுவேன்? மருத்துவன் போட்டுன்னு உட்காந்துக்கிறேன்னா பிரச்சனை. புரியுதா என்ன சொல்கிறேன்? இன்னும் ஆகணும்னு நினைக்கிறேன். பைலட் ஆகணுமா? கடைக்காரனு ஓடி போய் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு பைலட் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு போய் போட்டுன்னு ஃபோட்டோ போட்டு மாட்டு நான் பைலட்டுன்னு சொல்லி என்ன பிரச்சனை? எந்த ஊரில் ஃப்ளைட் ஓட்டுன்னு கேட்க போகிறாங்களா என்ன? உண்மையிலேயே பைலட் ஆகணும்னா அவனா பண்ணிக்கிறான், அதுக்கான உடற்பயிற்சி செஞ்சுக்கிறான். ஃபிட்னஸ் அவனுக்கு எப்போவுமே இருக்கணும். அப்பப்போ என்ன பண்ணான்? 6 மாதத்துக்கு ஒரு முறை போய் ஃபிட்னஸில் கொடுக்கணும். நீ நினச்சிக்காத சும்மா பைலட்னா சும்மா ஆகிட்டாருன்னு நினச்சிக்காத. அவர் டெய்லி என்ன பண்ணுறாரு? எக்ஸசைஸ் பண்ணுறாரு. ஃப்ளைட்டு ஓட்டுறதுக்கு ஏன்டா எக்ஸசைஸ் பண்ணணுன்னு கேட்டால் என்ன பண்ண முடியும்? ஏன் ஃபிட்னஸாக இருந்தால் தான் என்ன பண்ணுவார் அவர்? கிரிட்டினஸ்லாம் வராது. ஏறி இறங்கும்போது நம்ம பெல்ட் போட்டுக்கிறோம். அவரு நானாரு ஃப்ளைட் இப்படி சாஞ்சா என்ன ஆகுறான்? வாந்தி எல்லாம் எடுக்கிறோன்ட்டு கவர்லாம் குத்தி வச்சுக்கிறான். அந்த மனுஷன் என்னன்னா அப்போ அதுக்கான உழைப்பு அவன் பண்ணிக்கிறான். கரெக்ட் தானே? உன்னை யாரும் பைலட் ஆகக்கூடாதுன்னாங்க. நீ ஜாதியில் மட்டும் பைக்கில் சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா வெளிநாட்டில் போய் படி, என்ன பிரச்சனை உனக்கு? இங்கே சேர்க்க மாட்டேன்றாங்களா உன்னை? அப்படிலாம் கிடையாது. நான் தான் என்ன பண்ணான், நல்லா வாழணும், வசதியாக வாழணும், என்ன பண்ணான். அப்புறமா என்ன வயசு இப்போ கொடுத்தா முன்னேறலாம். பெருசாக நீ என்ன பண்ணி யோகா குடியில் 2ன்னு ஒன்று போட்டு நீ சாமியார்னு சொன்னா பட்டா பாக்கியம். என்ன நீங்கள் நினைக்கும், நாங்கள் நிறைய பேர் நினச்சினுக்கிறோம். நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். அப்படிலாம் நினச்சாலாம் நீங்கள் உணர்வு மாதிரிலாம் ஆக முடியாது. அதான் சொல்கிறேன், ஃபோட்டோ போட்டு நீயும் பைலட் ஆகிடலாம், ஆனால் ஃப்ளைட்டு ஓட்ட முடியாது. புரியலையா? மேக்கப் பண்ணி நீ என்ன ஆகிடலாம், சாமியார் ஆகிடலாம். என்ன மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு உரிமை கொடுக்கவே முடியாது. உன்னால் பயந்து தான் பேசணும். நம்ம புரியுதா என்ன சொல்கிறேன்? போலி கிடையாது. நம்ம அசல் ஒரு பைலட்டு உண்மை. புரியுதா? ஒரு டாக்டரு உண்மை. அவர் கஷ்டப்பட்டார், படித்தார், டாக்டர் ஆகிறாரு. கரெக்ட் தானே? சும்மா நீ சித்த மருத்துவர் படிச்சுட்டு அவரை போய் என்ன சொல்லுங்கிற? சோமனா அவரை போய் குறை சொல்லுங்கிறமே, அந்த மருத்துவம் தப்பு, நாங்கள் தான் சரி அப்படியே இது பண்ணி மூத்தத்தை குடிக்கணும். ஆமாம், விளக்கண்ண நல்ல வாயில் போட்டு கொப்பளிச்சா போது விளக்கண்ணையை போட்டு கொப்பளிக்கணும். என்னடா டேய், பல் டாக்டர் இருக்கிறாரு, போய் காமிச்சாக்கா தண்ணி விட்டு வச்சு கழுவிட்டு போய் என்ன பண்ண போகிறாரு? தேடி அமைச்சிட போகிறாரு. இன்னும் பிரச்சனை உங்களுக்கு. நான் ஒரு சேனல் நேரத்தில் என்ன சொல்லினே இருப்பேன். ஆக்சுவலாக நல்ல எண்ணெய் அப்படின்னு சொன்னால் நல்ல எண்ணெய்னு எழுதி இருந்தால் போதும். அது நல்ல எண்ணெயாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் போர்டு படிக்கணும், மேலே பாட்டில் என்ன எழுதிருக்குண்ணா நல்ல எண்ணெய் எழுதி இருந்தால் ஓகே. நீங்கள் என்ன பண்ணுங்க, கல்ல எண்ணெய் ஊற்றிட்டு மேலே நல்ல எண்ணெய் நெய்ட்டு வாய்க்க முடியாது. ஏன் காலகாலமாக ஏன்னா சிங்கம் புளியெல்லாம் பல்லு இருக்குதா சொல்லியா? 2 தேங்காய் சாப்பிட்டேன்னா பல்லனாயிடும். ஒரு கேரட்டை மென்று சாப்பிட்டேன்னா பல்லுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா பல்லு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சும்மா கையில் கூட என்ன பண்ணிக்கலாம், தேய்ச்சிக்கலாம். வெறும் பிளாஸ்டிக் ப்ரஷ் வச்சு கூட தேய்ச்சிக்கலாம். அப்படி தானே? ஆமாம். என்ன வாய் கொப்பளி இதெல்லாம் தேவையா? நல்ல எண்ணெயை வாங்கி வாயில் கொப்பிக்கிறியோ, சோறு அடுத்த வேலை கடுகு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் இல்லாமல் காத்துங்கிறான் ஒருத்தன்.
நீ யோசிச்சே நீ அவனை சும்மா சேனல் ஆரம்பிச்சுட்டு பேசிக்கிறானுங்க. அவன் நீ என்ன பண்ணுகிற கூட சொல்லுங்கிறேன், வாரம் வாரம் நீ வந்தால் சும்மா இருக்கிறான் போயிடலான்னு வந்து உட்காந்துக்காதேன்றேன் நான். உண்மையிலேயே இருந்தாலும் நல்லது சொல்லுவான், நம்ம நல்லா இருப்போம், இவங்ககிட்ட போய் ஏதோ ஒரு கேள்வி கேட்டு தெரிஞ்சுன்னு வரலாம், இல்லை ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, கொண்டாட்டமாக இருக்குது, என்ன பண்ணேன். அவ்வளோதான், அதுதான் சொல்கிறேன். கடவுள்கிட்ட போய் எப்போவுமே என்ன பண்ணாத, கையேந்தாத, பிச்சை எடுக்காத. கடவுள் நம்மளை பிச்சை எடுக்க விடல, அவனை அவமானப்படுத்துகிறேன். கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் என்ன பண்ணுற, அவமானப்படுத்துகிற. நீ வேணால் சாரி கேட்டு கேளு, கடவுளே எனக்கு வேறு வழி இல்லை, என்னால் எடுத்துக்க முடியல, எனக்கு எடுத்துக்கிறதுக்கான ஞானத்தை கொடு, நான் வாழ்கிறதுக்கான சக்தியை எனக்கு கொடு, எனக்கு ஆழ்ந்த புரியலை கொடு, நான் வாழ தெரியாமல் முழிக்கிறேன், என்னை அங்கேயும் இங்கேயுமா போட்டு குழப்பிடுறேன். அப்படி அழுது இல்லை, அதனால தான் இங்கே வந்து இங்கே ஒருத்தன் எதனால் வரான்னு நினைக்கிற, தனிமையில் உட்காந்து அழுதவன் தான் இங்கே வந்துருப்பான். நீ யாரானா கேட்டுப்பாரு, என்னை சந்திக்கிற ஒருத்தன் யாரானா ஒரு முறை என்ன பண்ணிக்கிறான் அவன் கஷ்டப்பட்டு. இல்லை என் சேனல் தெரியாது, சேனல் பார்த்த விட தள்ளி விட்டு போயிருப்பேன். புரியுதா? கடவுள் ரொம்ப விசேஷம். உன்னை மாதிரியே பண்ணிடுறார். உன்னை யாரு கூட ஒப்பிட்டு கஷ்டப்படாத, திறமையை வளர்த்துன்னு பழிக்கிற வழியே பாரு. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.